கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு அப்புறமாக ஆண்டவர் மறுபடியும் மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய செய்திக்காக 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பாரின பண்ண போது அவன் தன் வீட்டில் வாசமாயிருக்கையில் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தாவீதுக்கு அவரை சுற்றி இருந்ததான எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும் நீங்களாக்கி அவரை ரட்சித்து அவரை வெற்றி சிறக்க பண்ணி ஒரு இலைப்பாறுகிறதான ஒரு காலத்தை கொடுக்கிறார். ஒரு ரெஸ்ட் பீரியட், கொஞ்ச நாள் ஓய்ந்திருக்கும்படியாக. ஏன்னா தாவீது நிறைய யுத்தங்களை நடத்திவிட்டார். அவனுடைய சத்துருக்களை அவர் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லா பகைஞரையும் அவர் சமாதான கொடி காட்ட வைத்ததுக்கு அப்புறமாக அவர் ஓய்வெடுக்கிறதான காலம் இது. அப்படி அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது தொலை தூரத்தில் இருக்கிறதான தேவனுடைய அந்த கூடாரத்தை அவர் பார்க்கிறார். அந்த ஆசாரிப்பு கூட்டத்தை அவர் பார்க்கிறார். அவர் யோசிக்கிறார், நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்டதான நல்ல பாதுகாப்பான நல்ல சுகபோகமாக ஒரு லக்ஸீரியஸ் ஒரு பேலஸில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தின ஆண்டவர் மந்தைகளின் பின்னால் போய்கொண்டிருந்த என்னை வேறு பிரித்து என்னை அழைத்து என்னை பிரித்து நம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை மேய்க்கும்படியாக அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஒரு சிங்காசனத்தில் அமர செய்து ஒரு அழகான ஒரு வீட்டையும் ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் அவர் திரைகளின் நடுவிலே வாசம் செய்கிறார் என்று சொல்லி அவர் நினைத்து வருத்தப்படுகிறார். அதை குறித்து வேதனைப்படுகிறார். எனக்கு சுகபோகமான வாழ்க்கை, எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, ஆனால் என்ன ஆசீர்வதிச்ச ஆண்டவர் ஒரு திரைகளின் நடுவில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு கூடாரத்தில் அவர் வாசம் செய்கிறார். இது ஒரு அநியாயம், இது நியாயம் கிடையாது. அப்போ நான் ஆண்டவருக்கு என்று எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. அதனால என்ன செய்யறாருன்னா, உடனடியாக அங்கே இருக்கிறதான நாத்தான் தீர்க்கதரிசியை அவர் அழைக்கிறார். அவர் அழைத்தவர் என்ன செய்கிறார், பேசுகிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2வது வசனத்தில், ராஜா தீர்க்கதரிசியாகி நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, ராஜாவை நோக்கி, நீர் போய் உங்களுடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீ ராஜாவா இருக்கிறீரு, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களை மனதில் உள்ளபடியெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த நாள் ராத்திரியிலே ஆண்டவர் நாத்தானுங்களோடு கூட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்கதாக ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நான் வாசமாக இருக்கத்தக்கதாக ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நீ போய் அவன் இடத்துல கேளுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் சாதாரண கேள்வி இல்லை. ஃபர்ஸ்ட் கேள்வி ஆண்டவர் கேட்ட கேள்வி தாவீதை பார்த்து கேட்க சொல்கிறாரு, நான் வாசமாக இருக்கும்படி. யோசிச்சு பாரு, நான் வாசமாக இருக்கும்படி எனக்கு நீ ஆலயத்தை கட்டுவாயோ. 2வது கேள்வி கேட்குறாரு, தொடர்ந்து கேட்குறாரு, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமலும் கூடாரத்திலே வாசஸ்தலத்திலையும் நான் என்ன செய்தேன், உலாவினேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நான் என்ன செஞ்சேன், விடுதலையாக்கினேன். அந்த விடுதலையாக்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் புரண்டு ஓடிவிட்டது. இத்தனை வருஷமாக நான் எப்பயாவது உங்களை பார்த்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க, எனக்கு ஒரு கேதுரு மரத்தால் செய்யப்பட்டதான் ஆலயத்தை கட்டுங்க, நான் வாசமாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேனா? அடுத்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறாரு, நான் எப்போதாயிலும் இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோத்திரத்தில் வெவ்வேறு கோத்திரத்தில் ஆண்டவர் ஒரு சில நபர்களை தெரிந்தெடுத்து அவர்களை நியாயாதிபதிகளாக ஆண்டவர் ஸ்தாபிச்சார். அந்த நியாயாதிபதிகளிடத்தில் நான் என்னைக்காவது எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க சொல்லி நான் கேட்டிருக்கேனா நான் வாசமாக இருக்கும்படி? ஏன் அப்படின்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரால் செய்யப்பட்டதான ஆலயங்களிலே, மனிதனால் கட்டப்பட்டதான தேவனுடைய ஆலயங்களிலே தேவன் வாசமாக இருப்பதில்லை. அவர் வாசம் செய்ய விரும்புகிறதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மனதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அவர் சர்வ வியாபி என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு என்ன செய்ய முடியாதுன்னா, பூட்டிட்டு சாவியை பைக்கில் வைக்க முடியாது. அவர்
சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறபடினால் அவரை சாதாரண ஒரு பெட்டிக்குள்ளேயோ இல்லை ஒரு ரூமுக்குள்ளேயோ பூட்டி என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது, அவரை அங்கே வைக்க முடியாது. மற்ற ஒரு சில மார்க்க நம்பிக்கைகள் இந்த மாதிரி இருக்குது. அவங்க அந்த தெய்வத்தை அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா பூஜை போடுவாங்க. அடுத்து அந்த தெய்வத்தை அந்த இடத்துல வர வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தெய்வத்தை அந்த இடத்துல வச்சு அவங்க போட்டு பூட்டிடுவாங்க. அப்போ அவங்க எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கும்பிட்டுக்குருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா மந்திரத்தினால அந்த தெய்வங்களை அவங்க என்ன செய்கிறாங்களாம், கட்டுறாங்களாம். அந்த இடத்துல இருக்கும்படியாக என்ன செய்கிறாங்க, அந்த மந்திர சக்தியினால் என்ன செய்கிற தெய்வம் கட்டுப்படுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த மந்திர சக்திக்கும் எந்த பூஜைக்கும் அவர் கட்டுப்படுகிற தேவன் அல்ல. எந்த ஜெபத்துக்கும் அவர் கட்டுப்படுகிற தேவன் அல்ல. நம்ம ஜெபம் பண்ணி அவர் இடத்துல கட்டி வைக்க முடியுமா? அவருடைய கைகளுக்கும் கால்களுக்கு கட்டுப்போட்டு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும், முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, நான் வாசமாக இருக்கிறதுக்கு ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? இன்று ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கேள்விகளை எழுப்புகிறார். அந்த இடத்துல கேள்வி கேட்குறது எதற்காக அப்படின்னா, தாவீது மேல் உள்ள கோபமோ இல்லை வருத்தமோ கிடையாது. தாவீதை அவர் உணர்த்த விரும்புகிறார். தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்கிறார். காரணம், தாவீது ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும். அவன் அநியாயத்தை உணர்கிறவனாக இருக்கிறான். அவனை சுற்றி இருக்கிறான இடத்துல ஆண்டவருக்கு அவன் செய்ததான அநியாயத்தை அவன் உணர்ந்தான். என கண்மானத்தினுடைய பிள்ளைகளே, யாரும் ஆண்டவரை குறித்து யோசிக்கலை. நான் வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நான் என்ன வசதியாக வாழ வச்ச ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு மிக மிக குறைவான கிறிஸ்தவர்களோட மனசில் மாற்றம்தான் காணப்படுது. நிறைய பேர் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. தாவீது அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனை நேசிக்கிறதுனால தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார், சரிப்படுத்துகிறார், கரெக்ட் பண்ணுறார். நீ போய் சொல்லு, நிறைய கேள்வியில் கேட்குறார், யோசிக்க வைக்கிறார். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஏதாவது செஞ்சு விட வேண்டும். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டாம். ஆண்டவர் விரும்புகிறது என்ன, ஆண்டவருடைய சித்தனுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். We should serve the Lord according to God's will. ஆண்டவருடைய ஊழியத்தை கூட ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக நாம் செய்ய வேண்டும். நான் என்ன என் பாட்டில் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் காயும் கிடையாதுங்க. ஆண்டவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆண்டவர் விரும்புகிறாரோ விரும்புகளையோ, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் எனக்கு பிடிச்சதை அல்லது என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நோ. அதனால தான் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணார். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஏன்னா தேவனுடைய இதயத்தில் இருக்கிறதான அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அதை உணர்ந்து கொண்டவனாய் அவன் என்ன செய்யறான், காணிக்கை செலுத்தினான். நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணுமா? நம்ம ஆண்டவருக்கு செய்கிறதான சேவையை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமா? நாம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதான காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமா? நம்ம செய்கிறதான அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் இருக்க வேண்டும். ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்குறோம், அது தேவ சித்தத்தின்படி செய்கிறதான ஊழியம் தானா? அவங்க அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா என்பதை நாம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஊழியத்தை நாம் தாங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நாம் தாங்க முன்வர வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவரை சரிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, எப்படி ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்தார் என்பதை நான் சொல்லி நேரத்தை முடிக்க விரும்புகிறேன். 11வது வசனம், அது 7வது அதிகாரம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறாரு. ஆண்டவர் ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு நாத்தான் மூலமாக தாவீதுக்கு. என்ன அப்படின்னா, நீ என்ன குறித்து யோசித்ததுனால, என்னுடைய ராஜ்யத்தை குறித்து நீ யோசித்ததுனால, என் மேலே நீ கரிசனை உள்ளவனாக இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். இங்கே தாவீது நடு ரோட்டில் பிச்சைக்காரனை உட்கார்ந்துருக்கல, அவர் பேலஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய கேதுரு மரங்களால் செய்யப்பட்டதான அழகான, பாதுகாப்பான, கம்ஃபர்டபுள் அண்ட் லக்ஸரியஸ் பேலஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் வீடாக கட்டி தர சொல்கிறாரு இந்த இடத்துல இல்லைங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வீடே வேறு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன், நான் உன்னுடைய குடும்பத்தை கட்டுவேன். நம்ம வெளியே வீட்டை கட்டலாம், 4 சுவர்களை கட்டலாம், பெரிய பங்களாவை கட்டலாம். ஆனால் குடும்பத்தை யார் கட்டுறது? ஆண்டவர் மாத்திரம்தான். அவரால் மாத்திரம்தான் குடும்பத்தை கட்ட முடியும். வீடுகளை உங்களுடைய சொந்த பலத்தினால, சொந்த ஞானத்தினால, சொந்த சம்பாயத்தில் நீ வீட்டை கட்டிவிடலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தை தேவன் மாத்திரம்தான் கட்ட முடியும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தை நான் கட்டுவேன்னு சொல்கிறாரு. 12வது வசனத்தில், உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது
நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்வ, கொஞ்ச நாள் கழிச்சு நீ இறந்து போயிடுவ. பிதாக்களோடு கூட என்ன செய்வ, நீ நித்திரை பண்ணுவ. நீ இறந்ததுக்கு அப்புறமா உன்னுடைய சந்ததியில் உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஒருவர் மூலமாக நான் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஐ வில் எஸ்டாப்ளிஷ் யுவர் கிங்டம். உன்னுடைய ஜென்ரேஷனில் வர்ற ஒருத்தர் மூலமாக உன்னுடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்வேன், நான் நிலைப்படுத்துவேன். கீழே வசனத்தில் சொல்கிறாரு, அவனின் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவனுடைய நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நான் என்றென்றைக்கு என்ன செய்வேன், நிலைத்திருக்க பண்ணுவேன். ஐ வில் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் ஃபார் எவர். இட் வில் பி அன்சேக்கபிள் கிங்டம். அசைக்க முடியாத ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தை என்ன செய்வேன், உன்னோட சந்தையில் வர ஒருத்தர் மூலமாக என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சாலமோன் குறித்து சொல்கிறாரா? இல்லைங்க. சாலமோன் குறித்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் மறைமுகமாக தீர்க்க தரிசனமாக நாட்கான் தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெகு காலத்துக்கு அப்புறமா நடக்க போகிறதான விஷயம் அதை வெளிப்படுத்துகிறார். இதே அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தில் பாருங்களேன், தாவீது ஆண்டவர் பதில் சொல்கிறார். இது சாலமோனை குறித்தது அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் கால செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே. வெகு கால தூரமாக இருக்கிறதான செய்தி, ரொம்ப தூரமாக இருக்கிறதான செய்தியை சாதாரணமாக மனுஷர் முறையாக சுருக்கமாக சொல்லிட்டீங்களே. அவர் சொல்லி என்ன செய்கிறாரு, தாவீது தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறான. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் அந்த நபர்? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். 14வது வசனத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து குறித்து ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம்தான் அசைவில்லாத ராஜ்யம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான ராஜ்யம். மற்ற ராஜ்யங்கள் எல்லாமே என்ன செய்ய நிலையில்லாமல் போயிடுச்சு. சாலமோனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. தன்னுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் 2-3 முறை தன்னுடைய சொப்பனத்தின் மூலமாக அவனை எச்சரித்தும் அவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியலைங்க. அதுக்கப்புறமா சாலமோன் செய்த தவறின் நிமித்தமாக ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. தன்னுடைய மகனாகிய ரெகொபெயாமுக்கு ஒரு ராஜ்யம், அப்புறம் வேலைக்காரனாகிய யெரொபெயாமுக்கு ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் 2 வெவ்வேறு திசைகளில் பயணித்தது. கடைசியில் 2 இணைஞ்சிருச்சு, கவுந்து விழுந்துருச்சு. அதெல்லாம் அசைவுள்ளதான ராஜ்யங்கள், அசைவுள்ளதான ராஜ்யங்கள். இந்த இடத்துல மறுபடியும் அவன் உனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த ஆலயம் சாலமோன் கட்டுகிறதான ஆலயத்தை குறித்து சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய உடன்படிக்கை மூலமாக தேவன் கட்டப்போகிறதான திருச்சபை, புதிய ஏற்பாட்டு திருச்சபை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இப்போ ஆண்டவர் பில்டிங்கை பற்றி சொல்லலை, உங்களையும் என்னையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய பொதுவான திருச்சபை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கேயும் என்னது கட்டணம் வரல, பில்டிங் வரல. நம்ம எல்லாரும் வெவ்வேறு திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் பொதுவான அப்போஸ்தல திருச்சபையினுடைய அங்கமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு தேவனால் வேறு பிரிக்கப்பட்டதான நபர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருமே பொதுவான ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம். அதை யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லுவாங்க. அந்த திருச்சபை, அந்த திருச்சபை தான் மனவாட்டியாகிய திருச்சபை. அந்த திருச்சபை தான் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப் போகிறதான திருச்சபை. இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் த லோக்கல் சர்ச். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, அது 3 நாள் என்ன செய்வேன், நான் எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து ஆலயத்தினுடைய திருச்சபையினுடைய மூளைக்கல்லாக இருக்கிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரிஜினல் ஆலயம் இயேசு கிறிஸ்துவும் அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதான தேவனுடைய திருச்சபையும் தான். பாருங்க, தாவீது ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அநித்தியமான ஒரு ஆலயம், அதாவது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், இடிஞ்சு போயிடும். அந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை பாராட்டினாலும் ஆண்டவர் அவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் மேன்மையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவனை குறித்து வைத்திருக்கிறதான மேன்மையான காரியம் எவ்வளோ ஒரு பெருமை தாவீதுக்கு பாருங்களேன். தாவீதுடைய சந்ததி இல்லையா? இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்போதுமே மேலான காரியங்களை ஆண்டவர் யோசிக்கிறார். நமக்காக நம்ம யோசிக்கிறோம், நம்ம சிந்தனையை விட, நம்முடைய யோசனையை விட பல மடங்கு, பல 1000 மடங்கு ஆண்டவர் சிறந்த சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொண்டவர். அவர் நமக்கென்று திட்டங்களை அவர் வகுத்து கொடுக்கிற ஆண்டவர். அப்போ தான் நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். இன்றைக்கு தாவீதும் அவனுடைய சந்ததியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இல்லையா? தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.